இதுக்குள்ளதான் இருக்கீங்களா? இதுக்குள்ளதான் இருக்கும். இதான் உங்க வீடா? ஆமாண்ணே. இதுக்குள்ள எப்படிமா இருக்கீங்க? இப்படி செவ்வறு ஒண்ணுமே இல்லையே. அப்பா என்ன இப்படி இருக்கு? வணக்கம் அக்கா. வணக்கம். இந்த சொல்லியிருந்தாங்க நேற்று இந்த மாதிரி இந்த வீடு ரொம்ப டேமேஜா இருக்கு, அதுக்குள்ள இருந்து நேற்று ஏதோ ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னாங்க. பேருமா? மருதாயம்மா. உங்க அக்கா உங்க பேருக்கா? என் பேர் அறிவுக்கண்ணே. உங்களுக்கு பார்வை தெரியாதாக்கா? எனக்கு பார்வை தெரியாதுண்ணே. புழு பூச்சி எல்லாம் வேற இருக்குது. 45 வயசு ஆயிடுச்சு. எங்க அம்மாவுடைய ஆதரவுல தான் நான் இருக்கேன். நானு 100 நாள் வேலைக்கு போனா போவேன், அப்படி இல்லாட்டி போல எங்க அம்மாவுடைய தயவுல நான் இருக்கிறேன். சொந்தக்காரங்க யாரும் அண்ணன் தம்பி யாரும் இல்லையா? தம்பி எல்லாம் இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க தனியா இருக்காங்க. நீங்க 2 பேர் தான் இதுல இருக்கீங்களா? ஓ, அவங்க அங்க தனியா இருக்காங்க. எனக்கு தான் 2 தடவை சாக்கு அடிச்சிருச்சு, என் கையில தான் சாக்கு அடிச்சது. எனக்கு தெரியாம அதுக்கப்புறம் தான் சொன்னேன். பார்வை இல்லாம இவ்வளவு இதுல எப்படிக்கா இருக்கீங்க? இருக்கோம்னா எங்க அம்மாவோட தயவுல நான் இருக்கேன். எனக்கு எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு வீடு மட்டும் எனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும். இப்ப முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், சரியா? கூரை போடுறேன்னு நினைச்சுதான் நீங்க என்னை வர சொன்னீங்க. நானும் சின்ன வந்து பார்த்தேன், மழை நிக்கட்டும். இன்னொன்னு முதல்ல இது கூரை போடுற மாதிரியான வீடு இல்லக்கா. சுத்தமா இங்க பாருங்க செவுரு, அவங்க அம்மாட்ட காமிக்கிறேன், இந்த பாருங்க செவுரே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஆலோ பிளாக்கல்ல வச்சு இல்ல ஆஸ்பாசிட்டி போனா கூட இந்த செவுரு இழுத்தா மட்டும் தான் முடியும். அதனால இது அடுத்த கட்ட நடவடிக்கை போனா நம்ம வீடு தான் கட்டி ஆகும். நீங்க உங்களுக்கு தயவு பண்ணி எங்களுக்கு அந்த செய்யுங்க. நீங்க எங்களா ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க. இருக்கிறதுக்கு வீடு வேணும். ஆமா, இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு வேணும். இந்த ஃபுல்லா அடைச்சு இது பண்ற மாதிரியே தார்பாய் வாங்கி போடுவோம். இப்ப இந்த நேரத்துல மழை பெய்யறதுனால எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அதுக்குள்ள ஒரு ரூம் மாதிரி, ஒரே ஒரு ரூம் நீங்க நிம்மதியா இருக்க மாதிரி பண்ணலாம், சரியா? என்னங்கிறது எல்லாமே பேசிட்டு உங்களுக்கு இது எவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணுது. இப்ப மழை காலம், இப்ப எதுவுமே செய்யவும் முடியாது, பண்ண முடியாது. கரெக்டா நீங்க அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. ஆனா இதுல இருக்குது எனக்கு தெரிஞ்சு சேஃப் இல்ல. ஏன்னா ஃபுல்லா அங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல. இதுல பண உதவி இருக்கு, சரியா? அதுக்கு இதை நீங்க இதுல ஒரு சேஃபா இருக்கிறதுக்கு உள்ள இது இருக்கு. உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கு இருக்கு. நீங்க யார் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை தேடி நீங்க வந்திருக்கீங்க. என்னை பார்த்து நீங்க விசாரணை பண்ணீங்க, எங்க வீட்டெல்லாம் பாத்தீங்க. நீங்க எனக்கு இருக்கிறதுக்கு கடைசி முடியல் படுத்து தூங்குறதுக்கு எனக்கு இடம் இருந்தா போதும். உங்கள்ட்ட ஒரு பிச்சை மாதிரி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். நான் அவ்வளவுதான். பெரிய வார்த்தையில வேணா, கண்டிப்பா என்னால என்ன இது செய்ய முடியுமோ, உங்களுக்கும் அம்மாவுக்கு வயசான காலத்துல அவங்களும் நீங்க நிம்மதியா படுக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன். இப்போதைக்கு இந்த தார்பாய் இருக்கட்டும், போட்ட மாதிரியே இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் இதுல நல்ல ஒரு தகவலா நான் உங்களுக்கு எவ்வளவு இதா பண்ண முடியுமோ பண்றேன். பிச்சைங்கிற வார்த்தைலாம் சொல்லாதீங்கக்கா. மனுஷன் வாழ்றதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது தான். தெளிவா இருங்க, நான் இருக்கேன். ஒரு தம்பியா உங்களுக்கு ஒரு என்ன செய்யணுமோ நான் செஞ்சு தரேன், சரியாக்கா? தைரியமா இருங்க.